ஆராதனையில் ஆண்டவர் என்னோடு பேசினார். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். பாதியில விடுவதற்காக அவர் நம்மை அழைத்து வரவில்லை. ஆமென். நம்முடைய லக்கை அடைய பண்ணும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு நல்லவர். அழகா சொன்னாங்க, பக்கத்துல உள்ளவருக்கு எதிரில் உள்ளவருக்கு இல்லை, எனக்கு நல்லவர். அல்லேலூயா. எனக்கு நல்லவர் அப்படின்றத நான் ருசிச்சாதான் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன்னு சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு காரியத்தை அழகா சொன்னாங்க. தொடர்ந்து சத்ரு துரத்தி கொண்டே இருக்கிறான். தேவ ஜனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே முன்னாக சென்ற கர்த்தர் 2 சேனைக்கு நடுவுல வந்து கைகளை என்ன செய்யறார், வைக்கிறார். ஒரு பக்கம் உள்ளங்கை, இன்னொரு பக்கம் புறங்கை. உள்ளங்கை பக்கம் வெளிச்சம், புறங்கை பக்கம் இருள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறான் ஒரு அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாக தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய தாசனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல உலக பிரகாரமான உயர்ந்த வேலையில நல்ல நிலையில இருந்துதான் கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய அழைப்பை ஏற்று ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி முற்றிலுமாக எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு குடும்பமாக அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது மிகப்பெரிய பாக்கியம். அப்படி ஒரு தேவனுடைய தாசனாக அவரை பார்ப்பது, அவரை நான் ஆரம்பத்துல பேர் சொல்லிதான் கூட்டிட்டு இருப்பேன், பெஞ்சமின். ஆனா அவருடைய ஊழியம், அவருடைய அழைப்பு, அவர் தேவனோடு நெருக்கமாக இருக்கக்கூடியதான் அந்த நெருக்கம் என்ன அறியாமலேயே இன்னைக்கு நான் அவரை பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு சொன்னாங்களா. சின்னதுல இருந்து ரொம்ப நெருக்கமானாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி கூப்பிடுறேன், பாஸ்டர் கூப்பிடுறேன். ஏனென்றால் அந்த கனத்துக்குரியவனாக கர்த்தர் அவரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அது போலவே அருமையான என்னுடைய அன்பு தங்கை சோஃபி இங்க இருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். அவள் இருவரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது கர்த்தர் கொடுத்த அந்த கற்பத்தின் கனி இருக்கு பாருங்க. இவங்க 2 பேருக்கும் குரல் அபிஷேகம்னா அவருக்கு விரல் அபிஷேகம். அல்லேலூயா. குடும்பமாக இணைத்து கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த முடியாத பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் என்னோடு பேசுவார்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. யாரையும் ஆண்டவர் சும்மா என்ன செய்ய மாட்டார், கொண்டு வர மாட்டார். சும்மா அவங்களோட 1/2 மணி நேரம் பேசுறதுக்காக ஏறத்தாழ கார் எடுத்து திருச்சி வந்து திருச்சியிலேருந்து 750 கிலோமீட்டர் கார்ல தனி ஒருவராக டிரைவ் பண்ணிட்டு வர்றது சாதாரணமான விஷயம் இல்லை. திரும்பவும் திருச்சி போயிட்டு சென்னைக்கு போன 1500 கிலோமீட்டர் உங்களுக்காக பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறதுக்கு ஒரு நிச்சயமாக முகாந்திரம் உண்டு. உங்களில் யாருக்கோ தேவையான கர்த்தருடைய வார்த்தை, உங்களில் யாருக்கோ தேவையான கர்த்தருடைய சுகம், உங்களில் யாருக்கோ தேவையான தேவனுடைய சத்தியத்தினுடைய வெளிச்சம் இன்றைக்கு கிடைக்க போகிறது. ஆயத்தமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய தாசனை வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காலை வேளையில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி வரணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. ஆனா தேவன் அதனதர் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால இன்னைக்குதான் இந்த முறைதான் வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். தலைமுடியெல்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அவருக்கு அண்ணன் நினைச்ச கூடாது. அவர் அப்படி இருக்காரு, கர்த்தர் அவர் அப்படி வச்சிருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் தான் எனக்கு அண்ணன், நான் அவருக்கு தம்பி தான். 22 ஆண்டுகள் தேவன் என்னை உலக பணியிலே வைத்திருந்தார். அதிலே ஒரு சாதாரணமான ஒரு துவக்கத்திலிருந்து ஆரம்பிச்சு நல்ல ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட்டார். என்னுடைய
காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தர் அதை செய்தார். கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தர் அந்த இதுல நடத்தினார். அப்ப 21 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 10-11 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், 10 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல இப்ப கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் முடிஞ்சு கொஞ்ச காலத்திலே கர்த்தர் என்னோட இடைபட ஆரம்பித்தார். நீ எனக்காக வர வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தார். நான் ஒன்றும் அசைகிற மாதிரி இல்லை. மாசம் மாசம் சம்பளம் வருது, ஆண்டவர் இதில் ஒரு சைடில் அப்படியே நான் வேலை ஊழியம் செஞ்சுக்கிறேன், நம்மள இந்த ஃபுல் டைம் வேலைக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அப்படி இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் இன்னும் தேவன் என்னை நெருக்க நான் என்ன சொன்னேன், தேவை எனக்கு ஒரு பெரிய லோன் இருக்கு, லோனுக்கான காசை கொடுத்துருங்க, நான் வேலையை விட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்க எப்படியோ நடத்திக்கோங்க அப்படின்னு. கர்த்தர் பதிலே சொல்லலை. ஆனா தேவனுடைய நோக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில அவர் வைத்து அது ஒரு பாரமா எனக்குள்ள அதை அனுபவித்த ஆரம்பிச்ச போது தேவ சமூகத்துல நான் காத்திருந்தேன். ஒரு நாள் காலை வேளையில தேவன் என்னிடத்துல சொன்னார், என்னை நம்பி வருவாய் என்றால் இந்த ஊழியத்துல நீ வா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், என்னை நம்பி நீ வருவனா வா அப்படின்னு சொல்லிட்டு, இது உன்னை பற்றினது அல்ல, இது என்னை பற்றினது அப்படின்னாரு. This is not about you, this is about me. இது உன்னை பற்றினது கிடையாது. நீ என்னமோ உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கடன், உன்னுடைய லோனுன்னு பேசிட்டு இருக்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, என்னை நம்பி வரதுனா வா அப்படின்னு சொல்லி அதோடு அவர் அமைதி ஆயிட்டார். நான் என்னை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் என்னை தாழ்த்தி அவரிடத்துல மன்னிப்பை கேட்டு நான் அதன் பின்பாக அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வேலையை ராஜினாமா செய்து வந்தேன். கிட்டத்தட்ட இப்ப 5 ஆண்டுகள் முடிந்து 6வது ஆண்டிலே கர்த்தர் நடத்தி கொண்டு போய்கொண்டு இருக்கிறார். எனக்கு எந்த பின்னணியோ கிடையாது, பைபிள் ஸ்கூல்ல படிச்சவனோ இதெல்லாம் கிடையாது, உங்க பாஸ்டர் மாதிரி கிடையாது நான். ஆனா எனக்கு ஒண்ணு, ஆவியானவர் எனக்கு என்னத்தை சொல்லுகிறாரோ அதை சொல்லுவதுதான் என்னுடைய ஊழியம். இந்த கூடுகைக்காக நான் வரத்துக்கு, இந்த டேட்டுக்கு நான் பாஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் எதுவுமே சொல்லாமே இழுத்துட்டே இருந்தேன். அப்ப இந்த டேட்டுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி தேவ ஆவியானவர் ஒரு வார்த்தை என்னுடைய இருதயத்திலே வைத்தார். அதற்கு பிறகுதான் நான் அவர்கிட்ட நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்கள் மத்தியில நான் பேச போகிறேன். ஒரு ரொம்ப ஆழமான சத்தியங்கள் நான் இதுல இருந்து எடுத்து பேச போறதில்லை. ஆனா நமக்கு தேவையான ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல பேசுகிறேன். உங்களிடத்துல இந்த நாள்ல நான் பேசவிருக்கிறேன். ஒரே ஒரு பாடலை நாம் பாடிட்டு நான் செய்திக்குள்ள நான் துரிதமாய் கடந்து செல்லுகிறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரனேசு மாறிடாரே. பழைய பாடல் அது, அதை மாத்திரம் நான் பாடிடுறேன். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே, மானிடர் மாறிடுவார், பரனேசு மாறிடாரே. இயேசுவை அண்டிக்கொள் அண்டிக்கொள், உன்னே சற்பாதம் தேடிக்கொள் தேடிக்கொள், உன்மேல் தன் கண்ணை வைத்து
இன்ப பாதை காட்டிடுவார். உன்மேல் தம் கண்ணை வைத்து இன்ப பாதை காட்டிடுவார். யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் 17 18 வசனங்கள். யாக்கோபு 5 17 18 வசனங்கள். எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. இதுல 2 காரியங்கள் நாம் வாசிக்கிறோம். இந்த 17வது வசனத்துல யாக்கோபு 5:17 இப்படியாக சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவன் செய்த ஜெபத்துக்கான பதிலை அடுத்த அந்த வரியில நம்ம பார்க்கிறோம். அதே போல மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. ஆனா இந்த காரியம் அவ்வளோ சாதாரணமா நடந்துருச்சா? ஜெபம் பண்ணா 3 வருஷம் மழை வரல, திருப்பி ஜெபம் பண்ணா மழை பெஞ்சிச்சு, அப்படி முடிஞ்சிருச்சா 2 சென்டென்ஸ்ல? அதற்கான காரியங்களை நாம் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ராஜாக்கள் 18வது அதிகாரத்து 41வது வசனத்துல நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்றான். பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். இந்த பகுதி எப்படி முழுசா போது, இதுல இருந்து ஒரு சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தினதை உங்கள் மத்தியில நான் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். பாருங்க, எலியா ஒரு அறிமுகம் இல்லாதபடிக்கு நேரடியாக ஆகாப் ராஜாவின் இடத்துல என்னுடைய வார்த்தையின்றி மழையும் பனியும் பெய்யாது அப்படின்றான். அதற்கு பின்பாக 3 வருஷமும் 6 மாதங்களும் பெய்யவில்லை என்று யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். கரெக்டா? அதுக்கப்புறமா ஒரு பெரிய சவாலை அவர்களுக்கு முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பெரிய கூட்டமும் அவனுடைய தீர்க்கதரிசிகளும் அந்த இடத்துல நின்று ஒரு பலியை ஏற்படுத்தி, வானத்திலிருந்து யார் எந்த தேவன் அக்கினியினாலே பதில் தருகிறாரோ அவரே தேவன் என்று அறிக்கை பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு சவாலை வைக்கிறதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு பக்கம் பாகாலின் கூட்டம் நிக்குது, மற்றொரு பக்கம் எலியா தன்னந்தனியாய் நிற்கிறான். இப்ப எலியா பாகால் தீர்க்கதரிசியின் கூட்டங்கள் சாயந்தரம் மட்டும் அவர்கள் கூப்பிடுறார்கள், ஒன்றும் நடக்கல. அதற்கு பின்பாக எலியா ஒரு ஜெபத்தை செய்து வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். அந்த அக்கினி பலியையும் அந்த கற்களையும் அந்த மண்ணையும் அதன் சுற்றி இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டுட்டு என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு நான் பேச வந்தது அதை குறித்த ஒரு காரியம் அல்ல. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சில வாக்குத்தத்தங்களை பேசியிருக்கிறார், சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். ஆனா என்ன ஆகுதுன்னா, அநேக வேளைகளிலே காலம் கடந்து செல்லும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் காலங்கள் கடந்து செல்லும் போது நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்றோம்னா சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போயிட்டு என்ன பண்றோம், இந்த வாக்குத்தத்தம் உண்மையிலே தேவன் எனக்கு பேசினாரா, இந்த வாக்குத்தத்தம் தேவன் தான் எனக்கு கொடுத்தாரா, இல்ல இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு
நான் இப்படி ஏதாவது வழி பண்ணணுமா, அப்படி பண்ணணுமா என்று நமக்குள்ளே அநேக வேளைகளிலே குழம்புகிறதை, நாம் தவித்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு நிலைமை. ஆனா இந்த பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுத்தரும்படியாக ஆவியானவர் உங்களோடு பேசும்படியாக என் இருதயத்தில் வைத்ததை மாத்திரம் நான் சொல்றேன். இப்ப எலியா ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் நேரடியாக வார்த்தைக்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன். அதனால என்னோட நீங்க கவனித்து பின்பற்றும்படியாக நான் கேட்கிறேன். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான், மழை பெய்யல. இப்ப மழை பெய்யணும்னு ஜெபம் பண்றான், மழை மீண்டும் பெய்ந்தது, பூமி தன் பலனை தந்தது. கரெக்டா? ஆனா எப்படி ஜெபம் பண்ணா அப்படின்றத இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம். மழை பெய்வதற்கு முன்பாக எலியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது. பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கப்படுகிறது. அப்ப முதலாவது எலியாக்கு என்ன கேட்டுச்சு? ஒரு சத்தம் கேட்டுச்சு. முதலாவது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இன்னைக்கு அநேக வேளையில நமக்கு கூட எப்படி ஒரு வாக்கு தத்துவம், ஒரு தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்குதுன்னா ஒரு சத்தம் கேட்குது. நமக்கு ஒரு சத்தம் கேட்குது. ஒருவேளை சபையில் ஆராதிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, இல்ல ஒரு சத்தம் நமக்கு உண்டாகுகிறது. இந்த சத்தம் என்ன பண்ணுதுன்னா, இப்படியாக பெருமழையின் இரைச்சல் சத்தம் நமக்கு கேட்கிறது. ஒரு காரியம் நடக்க போகிறது என்பதின் சத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் கேட்கிறது. இப்ப இததான் வாக்கு தத்தத்தின் சத்தம் இல்லை, தேவனுடைய வார்த்தையின் சத்தம் என்று நான் இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன். இப்ப இந்த சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த சத்தம் கேட்டுச்சனால இப்ப பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது எலியா உடனடியாக ஆகாபின் இடத்துல சொல்லுகிறார், நீ உன் ரதத்தை எடுத்துக்கொண்டு உன் அரண்மனைக்கு போ, இங்க இருக்காத, இப்ப மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஆகாப் அனுப்பிச்சிடுறாரு. இவர் கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி இவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எலியா இவரை அனுப்பிச்சிட்டாரு, ஆகாப அனுப்பிச்சிட்டாரு. இவர் தனியா மேல போறாரு. யாக்கோபுல வாஸ்தம் மறுபடியும் ஜெபம் பண்ணினான், மழை பெய்ந்தது. ஆனா மறுபடியும் ஜெபம் பண்ணினான், கரெக்ட் தான், தப்பு கிடையாது. ஆனா எப்படி ஜெபம் பண்ணான் அப்படின்றத இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த 42வது வசனம் நாம் வாசிக்கும் போது, இப்ப ஜெபம் பண்ணின்னு அங்க எழுதியிருக்கு, ஆனா எப்படி ஜெபம் பண்ணான்றது இங்க எழுதியிருக்கு. எலியா பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. அப்ப இந்த மனுஷன், இந்த தேவனுடைய ஊழியன், பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த சத்தத்தை கேட்கிறோம், இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். வாக்கு தத்தத்தின் சத்தத்தை நாம் எல்லாருமே கேட்கிறோம். ஆனா கேட்டுட்டு நம்ம அதை குறித்து என்ன செய்கிறோம்? அதெல்லாம் கர்த்தர் செய்யறப்ப செய்வாங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லைங்கன்னு சிலவங்க என்ன சொல்றோம், அதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, அது நடக்கிறப்ப நடக்கட்டும், நடந்தா பார்த்துக்குவோம் அப்படின்றோம். ஆனா இந்த மனுஷன் அப்படி சொல்லல. பெருமழையின் இரைச்சலின் சத்தத்தை கேட்ட உடனே பர்வதத்தின் மேலே ஏறி, அதாவது ஒரு தனிமையின் அனுபவத்துக்குள்ளே போய் தேவ சமூகத்திலே இவன் தன்னை தாழ்த்தி, இவன் முழங்கால் படியிட்டு தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எது வரைக்கும் ஜெபிக்கிறான்? எது வரைக்கும் ஜெபிக்கிறான்னா, அந்த மழையை பார்க்கும் மட்டும், இல்லைன்னா அந்த கையளவு மேகத்தை பார்க்கும் மட்டும் அவன் ஜெபிக்கிறான்.
இந்த சம்பவம் இதுதான், இந்த முழு சம்பவமே இதுதான். இப்ப இன்னைக்கு முதலாவது நான் எதை குறித்து பேசுகிறேன், இன்றைக்கு நம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதலாவது ஒரு தொனியிலிருந்து தோற்றம் வரைக்கும் நாம் என்ன பண்ணோம்னா ஜெபிக்கணும். முதலாவது சத்தம் கேட்கும். சத்தத்தோட நிறுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, அமைதியாக தான் இருக்கும். சத்தத்திலிருந்து அது நடக்கும் வரைக்கும், அந்த தொனி நமக்கு கேட்கும் நேரத்திலிருந்து அந்த காரியம் நிறைவேறும் மற்றும் அந்த தோற்றம் அது வரும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ஜெபத்திலே போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஜெபத்திலே போராட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நான் அந்த வசனங்கள் அந்த பகுதியில் இருக்கு, நீங்க அந்த வசனங்களை வாசித்து கொள்ளுங்க. 2 காரியத்தை எலியா இந்த இடத்துல ஜெபத்திலே செய்கிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் என் கண்களிலே காட்டினதை நான் பார்க்கிறேன். எலியா போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். ஆனா ஒரு தடவை ஜெபிச்சுட்டு பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை. 2வது தடவை ஜெபிச்சு பார்க்கும்போது அங்க ஒண்ணுமே இல்லை. இது எதை குறிக்கிறது? ஜெபத்தில் ஒரு பொறுமையின் அனுபவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. இதே எலியாதான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும் என்று சொல்லும் போது ஒரே ஒரு ஜெபம் பண்ணாரு. அங்க 7 ஜெபம்லாம் பண்ணல, ஒரு ஜெபம் தான் பண்ணார். அக்கினி வந்துச்சு, எல்லாத்தையும் சுட்டெரித்து விட்டது. ஆனா இப்பொழுது பெருமழையின் இரைச்சலின் சத்தம் அவன் காதுல தொனிக்குது. ஆனா வாக்குத்தத்தத்தை நிறைவேறலதை அவன் உணர்றான். அந்த சத்தம் அவனுக்கு கேட்குது. வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான். தேவன் என்னோடு பேசினார், என்னோடு இடைப்பட்டார், மழை வரப்போகுதுன்ற நிச்சயம் அவனுக்கு இருக்கு. ஆனா மழை வரல. இப்ப போய் ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே வேலைக்காரன்ட்ட சொல்றான், அப்பா போய் பாரு, ஏதாவது தெரியுதா பாரு அப்படின்றான். ஒன்னும் தெரியல அப்படின்றான். திரும்பவும் போய் ஜெபிக்கிறான். திரும்பவும் போய் பார்க்க சொல்றான். இதே காரியத்தை மீண்டும் 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 செய்கிறான். 7வது தடவை ஒரு கையளவு மேகம் அவன் கண்களுக்கு முன்பாக தென்படுகிறது. ஹல்லேலூயா. இது எதை காட்டுதுன்னா, பெரிய தீர்க்கதரிசி தான் ஒத்த மனுஷனா நின்று ஒரு ராஜாவையும் ஒரு முழு இராணுவத்தையும் ஒரு ராணியையும் எல்லாரும் எதிர்த்து ஒரு ஆளா நின்னான். நம்ம யாருமே நிற்க மாட்டோம். எவ்வளவு பெரிய தைரியசாலியா இருந்தாலும் நம்ம யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை எலியா செய்தான். அன்னைக்கு மட்டும் வானத்திலிருந்து அக்கினி வரலன்னு வச்சுக்கோங்களேன், எலியா கதை என்ன ஆயிருக்கும்? அதோட க்ளோஸ் ஆயிருக்கும், கண்டமாயிருப்பான். ஆனா அவன் எதை பற்றியுமே கவலைப்படல. அவன் தேவன் பேரில வைத்த நம்பிக்கை, தேவன் மேல இருந்த பற்றுதல், இந்த வைராக்கியத்துல ஒரே ஆளாய் இந்த முழு ராஜ்யத்தையும் எதிர்த்து நிற்கிற ஒரு திராணி உள்ள ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணா. அந்த ஜெபம் கூட பெரிய ஜெபம்லாம் கிடையாது, ஒரு 2 வரியில தான் பண்ணான். அதை பண்ணி முடிச்ச உடனே அக்கினி இறங்குச்சு. ஆனா இப்பொழுதோ இரைச்சலின் சத்தத்தை கேட்ட பின்பு அதே எலியா 7 தரம் ஜெபித்து கையளவு மேகத்தை தான் பார்க்கிறான். இது எதை காட்டுகிறது? நம்முடைய ஜெபத்திலே நமக்கு தேவையான ஒரு பொறுமையை காட்டுகிறது. இப்போ முதலாவது நம்ம எதை பார்க்கிறோம்? நம்முடைய வாக்குத்தத்தத்தின் தொனியை நம்ம எல்லாம் கேட்டிருக்கலாம், அந்த சத்தத்தை நம்ம எல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அதனுடைய நிறைவேறுதல், அதனுடைய தோற்றத்தை நாம் பார்க்க வேண்டும், கண்களாலே அதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது ஜெபத்திலே தரித்திருந்து பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2வது நீங்க பாத்தீங்கன்னா, அவனுடைய ஜெபத்துல சும்மா ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நீ தானே சொன்னீரு செய்யும்பா அப்படின்ட்டு அவன் போல, அவனுடைய ஜெபத்தின்
பிரயாசத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் ஜெபத்துல ஒரு பொறுமையோடு இருந்தான், அவன் ஜெபத்துல ஒரு பிரயாசத்தோடு இருந்தான். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நீங்க மறந்துடாதீங்க, உங்க இருதயத்துல அது எழுதப்படட்டும். என்னோடு தேவன் பேசின வார்த்தைகள், என்னோடு தேவன் பேசின வாக்கு தத்தங்கள், இன்றைக்கு அந்த சத்தம் எனக்கு கேட்டிருக்கு, ஆனா அதனுடைய நிறைவேறுதலை என்னால காண முடியல அப்படின்னும் போது நாம் செய்ய வேண்டிய காரியம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. எப்படி ஜெபத்துல தரித்திருக்கணும்? பொறுமையோடு தரித்திருக்கணும், பொறுமையோடு தரித்திருக்கணும். அப்பதான் அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஜெபத்திலே பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் வெறுமையா சத்தத்தை கேட்கறதுல மட்டும் சந்தோஷப்பட்டு அதோடு நிறுத்திடல. அதற்கப்புறமா தன்னுடைய முழங்காலை மடக்கி தன்னுடைய முகத்தை தன் காலுக்கு நடுவில் வர மாதிரி குனிந்து, தரை மட்டும் குனிந்து தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கிறான். ஏன்பா எலியா, நீ ஏன்பா இதெல்லாம் செய்யணும்? ஆண்டவரே, மழையை அனுப்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அக்னியே இறக்குன ஆளு மழையை இறக்குறது உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்ல, ஜெபத்திலே பிரயாசப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. ஜெபத்திலே பிரயாசப்பட வேண்டியது அவசியமாயிருந்தது. அது மாத்திரமல்ல, அவன் ஜெபத்திலே பிரயாசப்படும் போது தன்னுடைய விசுவாசத்தை அவன் அங்கே நடத்தையிலே காண்பிக்கிறான். என்ன காண்பிக்கிறான்? ஒவ்வொரு முறையும் ஜெபிச்சுட்டு அவனுடைய வேலைக்காரனை நீ போய் பார், நீ போய் பார். அவனுடைய விசுவாசத்தின் அறிக்கை இல்லை, அது நடத்தை. அவனுடைய விசுவாசத்தை ஒரு நடத்தையிலே அவன் அந்த நாளிலே காட்டினதை நாம் பார்க்கிறோம். அப்ப வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய துணிகளிலே, நம்முடைய செவிகளிலே நம்முடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு வந்திருக்குமே, ஆனால் அந்த வார்த்தை இன்னும் நிறைவேறாமல் இருந்தால் அந்த துணியோடு நின்று விடாதபடிக்கு அந்த துணி தோற்றமாய் மாறும்படியாக நம் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே பிரயாசப்பட வேண்டும். நம் ஒவ்வொருவரும் ஜெபத்திலே பொறுமையோடு இருக்க வேண்டும். விசுவாசத்தை நடத்தையிலே காட்ட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதுதான் எலியாவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். இப்ப தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேறுவதற்கான முதல் படி என்னன்னா, துணி தோற்றமாய் மாறணும். துணி தோற்றமாய் மாறணும்னா ஜெபத்தில் என்ன பண்ணோம்? ஜெபத்தில் என்ன பண்ணோம்? துணி தோற்றமாய் மாறணும்னா ஜெபத்திலே தரித்திருக்கணும். ஜெபத்துல எப்படி தரித்திருக்கணும்? பொறுமையோடு தரித்திருக்கணும். ஜெபத்துல பிரயாசப்பட வேண்டியது இருக்கிறது. ஜெபத்துல தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஜெபத்துல நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்லும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதம் 105 அதனுடைய 19வது வசனம். சங்கீதம் 105 அதனுடைய 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாரை புடமிட்டது? யோசேப்பை புடமிட்டது. இப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை ஒன்று இருக்கிறது. என்ன வார்த்தை அது? யோசேப்பு வாழ்க்கையில கர்த்தர் சொன்னது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன வார்த்தை யோசேப்புக்கு சொன்னார்? சொல்லுங்க. கர்த்தர் யோசேப்புக்கு என்ன வார்த்தை சொன்னார்? சொன்னாரா சொல்லையா? சொன்னாரா சொல்லையா?
கர்த்தர் வார்த்தையை சொன்னாரா? யோசேப்பு அதை பார்த்தானா? யோசேப்பு பார்த்தான். அப்ப முதலாவது எலியாவுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனா யோசேப்புக்கு என்ன கேட்டுச்சு? சத்தம் கேட்கல. யோசேப்பு ஒரு பார்வையை பார்த்தான். அது ஒரு காட்சியை பார்த்தான், ஒரு தரிசனத்தை பார்த்தான், இல்ல ஒரு சொப்பனத்தை பார்த்தான். இப்ப ரெண்டாவதாக இது என்னத்தை காட்டுதுன்னா, தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிடும். தேவனுடைய வார்த்தை நம்மை முதலாவது ஜெபத்திலே நம்ம தரித்திருந்தோம், ஜெபத்திலே நாம் பிரயாசப்பட்டோம், ஜெபத்திலே போராடினோம். ரெண்டாவதாக யோசேப்பின் வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இப்ப அவனை காண்றான். அவனுக்கு யாரும் எதுவும் சத்தம் கேட்கல, ஒரு காட்சியை அவன் பார்க்கிறான், ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறான். என்ன சொப்பனத்தை பார்க்கிறான்? இந்த அரிக்கட்டுகள் எல்லாம் அங்க நிமிர்ந்து, அரிக்கட்டுகள் எல்லாம் அங்க கட்டி வைக்கப்பட்டு இருக்கிறது. இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் நிமிர்ந்து நிற்கிறது, மற்றவர்கள் அரிக்கட்டெல்லாம் எல்லாம் சாஷ்டாங்கமாய் உளுந்து இவனை வணங்குகிறது. இதுதான் அவன் பார்க்கிற முதல் சொப்பனம். ரெண்டாவது, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்குச்சு. இதுதான் அவன் பார்த்த காரியம். இது அவன் பார்த்தது, சத்தம் கேட்கல. ரெண்டாவதாக, தேவன் வாக்கு தத்தங்கள் நமக்கு தரும்போது சத்தத்தின் வழியா முதல்ல பார்த்தோம். ரெண்டாவதாக சத்தமா இருக்காது, ஒருவேளை காட்சியா இருக்கலாம், சொப்பனமா இருக்கலாம், தரிசனமா இருக்கலாம். தேவன் நமக்கு சிலவற்றை காட்டி இருக்கலாம். இது இப்படி இருக்கும், இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டி இருக்கலாம். இந்த காரியம் எப்பொழுது நிறைவேறினது? எப்பொழுது நிறைவேறினதுன்னா, வசனம் தன்னுடைய வேலையை செய்து முடித்த பின் இந்த காரியம் நிறைவேறினதான். வசனம் அவனை புடமிட்டது. புடமிட்டதுன்னா அவனை என்ன பண்ணுச்சு? இங்கிலீஷ்ல சொல்லுது ட்ரைடு ஹிம். அதாவது அவனை ஒரு டெஸ்டிங் மாதிரி அவனை டெஸ்ட் பண்ணி, உருக்கி அவனை டெஸ்ட் பண்ணி, அதற்கு பின்பாக அவன் அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவனாய் வந்த பிறகுதான் இந்த காரியம் நிறைவேறினது. யோசேப்பின் வாழ்க்கையில இந்த வசனம் எவ்வளவு நேரம் அவனை புடமிட்டுச்சு அப்படின்னா, தனிமையில் இருந்த யோசேப்பு தலைவனாகும் வரைக்கும் இந்த வசனம் அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தனிமையில் இருந்த யோசேப்பு தலைவனாகும் மட்டும் வசனம் அவனை புடமிட்டது. இல்ல, வார்த்தையால் புடமிட்டு நிரூபிக்கப்பட்டான். வார்த்தையால் புடமிட்டு நிரூபிக்கப்பட்டான். 3 காரியங்களை ஆவியானவர் இந்த பகுதியில எனக்கு காட்டினார். இந்த வசனத்தின் புடமிடுதல்ல 3 காரியங்களை ஆவியானவர் காட்டினார். எதிலிருந்து எது வரைக்கும் இந்த வசனம் அவனை புடமிட்டது என்று 50வது அதிகாரம் ஆதியாகமம் அதனுடைய 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். அதை ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம், தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து. அப்படியே நீங்க 19வது வசனத்துக்கு வந்துருங்க. அதே அதிகாரத்தின் 19வது ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம், யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா அப்படின்னா. இப்ப வசனம் முதலாவது புடமிடுறது எதிலிருந்து எது வரைக்கும் புடமிடுதுன்னா, பகையிலிருந்து பயப்படாதிருங்கள்ன்ற வரைக்கும் புடமிடுது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? பகையிலிருந்து பயப்படாதிருங்கள். சகோதரர் சொல்றாங்க, ஒருவேளை அவன் நம்மை பகைத்து. யாரு? யோசேப்பு. இப்ப சகோதரர் எல்லாம் சொல்றாங்க, யோசேப்பு நம்ம என்ன பண்ணிட போறான்?
பகைத்தர போறான். நம்ம மேல ஒரு பகை இருக்கு அவனுக்கு. ஏன்? நாம அவனுக்கு தீமை செஞ்சிருக்கோம். அதனால ஒரு பகை ஒண்ணு அவனுக்கு நம்ம மேல இருக்கு. இது வரைக்கும் அப்பா உயிரோடு இருந்தாரு, அமைதியா இருந்தான். இப்ப அப்பா என்ன ஆயிட்டாரு? இறந்துட்டாரு. இப்ப இந்த பகையை அவன் வெளிக்காட்டும் நேரமாய் இது இருக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனா இந்த வசனம் தான் அவனுக்குள்ள செய்கிற வேலையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, வசனம் என்ன பண்ணுதுன்னா, பகையை வெளியில கொண்டு வரல, அவன் இடத்துல என்னத்தை வெளியில கொண்டு வந்துச்சுன்னா, அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் சொன்னான். உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு பகைக்கிறதற்கான எல்லா தகுதியும் அவனுக்கு இருந்துச்சு. அவர்கள் செய்த காரியத்துக்கு, அவனுக்கு அந்த நாளிலே இருந்த அதிகாரத்துக்கு, அவனுக்கு செய்யறதுக்கு எல்லாமே இருந்துச்சு, எல்லா தகுதியும் இருந்துச்சு. ஆனா அதை அவன் செய்யல. ஏன் செய்யல? வசனம் அவனை புடமிட்டது. வசனம் புடமிடும்போது பகையை காட்ட மாட்டோம், அவர்களை கிட்டி சேர்த்து பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுவோம். அப்ப அவன் பயத்தை நீக்கினான். அவர்கள் மீது வைத்திருந்த அந்த தயையை அவன் காட்டினான். இந்த தயையை விளக்கல, அவர்களுக்கு நல்ல இடத்தை தங்க கொடுத்தான், அவர்களுக்கு தேவையானவற்றை கொடுத்தான், எல்லாம் பண்ணான். இந்த தயையை நீக்கவில்லை. இப்ப பயத்தை அவர்களிடத்திலிருந்து முதலாவது நீக்கினான். அப்ப முதலாவது வார்த்தை செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, புடமிடும் போது பகையிலிருந்து பயப்படாதிருங்கள்னு சொல்ற வரைக்கும் புடமிடும். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். ஆதியாகமம் 50வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம், அதே மாதிரி அதற்கு பின்பாக 17, அது ரெண்டையும் நான் வாசிக்கிறேன். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளை இட்டார். இப்ப அது நீங்க 21வது வசனத்துக்கு வந்துருங்க. 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஆதியாகமம். அதுல ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அப்ப இரண்டாவது, இந்த கர்த்தருடைய வார்த்தை புடமிடும் போது எங்க போகுது அப்படின்னா, அது எதுல இருந்து எது வரைக்கும் போகுதுன்னா, பாதகத்திலிருந்து பராமரிக்க செய்கிறது. பாதகத்திலிருந்து அவனை பராமரிக்கும்படியாய் அவனை மாற்றுகிறது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை செய்கிற வேலை. உண்மையிலே பார்த்தா அவர்கள் செய்தது பெரும் பாதகம். பெரும் பாதகம்னா என்ன? பெரிய ஒரு பாவம், ஒரு பெரிய ஒரு அக்கிரமம் அவனுக்கு விரோதமாய் செய்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிடும் போது அதை மன்னித்து அதை மறக்க செய்து அவனை எங்க கொண்டு வருகிறதுனா, அவன் கையாலேயே அவர்களை பராமரிக்க செய்கிறது. ஹல்லேலூயா. நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. இல்ல, அவன் பார்த்த சொப்பனம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறிச்சு. தனிமையில் இருந்த யோசேப்பு தலைவனா மாறிட்டான்னு பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனா அதற்கு பின்பாக வார்த்தை அவனை புடமிட்டது. வார்த்தை புடமிடும் போது அது என்ன பண்ணுச்சுன்னா, பகையிலிருந்து பயப்படாதிருங்கள்ன்ற நிலைமைக்கு அவனை கொண்டு போச்சு. அதோடு நிக்கல, பாதகத்திலிருந்து யார் அவனுக்கு பாதகம் செய்தார்களோ அவர்களை அவன் கையாலேயே பராமரிக்கும்படியாக செய்தது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அதுல கடைசி பகுதி சொல்லுகிறது, அதை நன்மையாக முடிய பண்ணினார்.
இப்ப இதுல அடிக்கடியா நான் சொல்ற காரியம், தீமை செய்ய நினைத்தாங்களா, தீமை செஞ்சாங்களா? தீமை செய்தார்கள். ஆனா தேவன் அந்த வார்த்தை புடமிடும் போது தீமையே எப்படி சொல்றான்? தீமை செய்த நினைத்தீர்கள், ஆனால் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ண. மூன்றாவதாக, வார்த்தை நம்மை புடமிடும் போது அது தீமையிலிருந்து, தீமை செய்ய நினைத்தீர்கள் இருந்து நன்மை வரைக்கும் நம்மை புடமிடும். இதை நன்மையாக முடிய பண்ணும் வரைக்கும் நம்மை புடமிடும். அப்பதான் தனிமையில இருக்கிற யோசேப்பு தலைவனா மாற முடியும். இன்றைக்கு காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். இன்னைக்கு நிறைய சத்தத்தை கேட்டுறோம், வாக்கு தத்தத்தை கேட்டுறோம். ஆண்டவரே இப்படி எனக்கு சொன்னார், இன்றைக்கு சொன்னார், டைரியில எழுதி வச்சுக்கிறோம், அதெல்லாம் பண்றோம். கரெக்ட், தப்பு இல்லை. தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் எழுதி வைப்பதில் தப்பு இல்லை. ஆனா அது நிறைவேறும்படியாக முதலாவது எலியா என்ன பண்ணா? சத்தம் நிறைவேறும்படியாக என்ன பண்ணா? ஜெபத்திலே அவன் பொறுமையுடனும் பிரயாசமுடனும் தரித்திருந்தான். அதான் எலியாவினுடைய அனுபவம். சத்தம் தொனி தோற்றமாய் மாறினது. அப்ப யோசேப்பின் வாழ்க்கையில நம்ம இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? யோசேப்பு தனிமையா இருந்த போது தனிமையிலிருந்து ஒரு தலைவனாக தேவன் அவனை மாற்றினது எப்பனா, அவன் கண்ட சொப்பனத்தை நிறைவேற்றினது எப்ப அப்படின்னா, வார்த்தை அவனை புடமிட்டு, வார்த்தையாலே புடமிட்டு அவன் நிரூபிக்கப்பட்டான். அதான் அவனுடைய அனுபவம். ஆனா இதற்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆவியானவர் ஒரு பகுதியை எனக்கு காட்டினாரு. அந்த பகுதியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மூன்றாவதாக, யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 36, 7, 8 வசனங்கள் நானே வாசிக்கிறேன். யோவான் 13, 36, 37, 38. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே ஒரு பகுதியை பார்க்கிறோம். இயேசு பேதுருவின் இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு? இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது. 36வது வசனம், 13வது அதிகாரம் 36வது வசனத்துல இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறாரு, இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போறேன், இப்ப நீ இப்ப வராத, உனக்கான நேரம் வரும், அப்ப வா. வாக்குத்தத்தம் நிறைவேறுதல்ல மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மற்றவர்களை பார்த்து, இல்ல அவங்களுக்கு இப்படி நடக்குது, இல்ல அவங்க இப்படி செஞ்சாங்க அதனால நிறைவேறுச்சு, நானும் அதை ட்ரை பண்ணி பார்க்கிறேன், அது கிடையாது. இயேசு அதான் சொன்னாரு, இப்பொழுது ஏன் பின்னால வராத, இது உனக்கான காரியம் அல்ல, இது உனக்கானது அல்ல. உனக்கானது வரும்போது
அது நடக்கும், அது நடக்கும். மிக மிக முக்கியமான ஒரு காரியம், வாக்குத்தத்தம் நிறைவேறுதலின் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதாம், அவருடைய நேரத்தில் அதை செய்கிறதாம். அந்த நேரத்துக்கு முன்பாக நாமவே நம்முடைய பிரயாசத்தினால், நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளினால் அதை நிறைவேற்ற நினைக்கும் போது நம்முடைய எல்லா முயற்சிகளும் தோல்வியிலே முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இந்த இடத்துல இதை நான் விவரித்து சொல்றேன். இயேசு இந்த இடத்துல என்ன சொன்னாரு? நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது, ஏன் அவர் போற இடத்துக்கு இப்ப வரக்கூடாது? அவர் எங்க போறாரு? அப்படி எங்க போறாரு இயேசு? அப்படி எங்க போறாரு சொல்லுங்க? இங்க ஓடி ஒளிஞ்சுக்க போறாரா? அவர் சொல்லுகிறது, அவர் போகிற சிலுவை பாதையை அந்த இடத்துல அவர் முன்வைத்து சொல்லுகிறார். அவர் போகிற அந்த மரணத்தின் ஆக்கினைக்குள்ளாக அவர் போகிறார். அந்த கொடூர சிலுவையின் பாதை வழியா போறாரு. இந்த பாதையில இப்பொழுது நீ என் பின்னே வராதே அப்படின்ட்டாரு. இப்பொழுது அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இன்னைக்கு அநேக வேளையில நாமவே சில காரியங்களை, வாக்குத்தத்தத்தை பெற்ற நாம் அதை நாமவே என்ன பண்றோம்? செயல்படுத்த முயற்சிக்கிறோம். ஏசு போறாருப்பா, நானும் போறேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை அவனுக்கு செஞ்சுட்டாருப்பா, அவனுக்கு இப்படி செஞ்சுட்டாரு, எனக்கும் அதே வார்த்தை தானே சொன்னாரு, அதையே நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம், அதுல என்ன ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்மளே என்ன பண்றோம்? ட்ரை பண்றோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், இது உனக்கான காரியம் அல்ல. இப்பொழுது நீ என் பின்னே வராத, இப்பொழுது நீ வரக்கூடாது கூடாது. அதற்கு உடனடியாக நீங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே ஏன் வரக்கூடாது? நான் ஏன் வரக்கூடாதுன்றான். நான் ஏன் வரக்கூடாது சொல்லுங்க, எனக்கு நீங்க லாஜிக்கல் ரீசன் சொல்லுங்க, நான் வராம இருக்கேன். இயேசுன்னு சொல்றாரு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்? வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெய்தியா உட்கார்ந்துடணும். நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு அதோடு நிறுத்தல. அடுத்த வசனம், அடுத்த பகுதி என்ன சொல்றான்? உமக்காக என் ஜீவனையும் வராதன்னு சொல்லிட்டார்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஓரமா உட்கார்ந்துடணும். அதுக்கு மேல நமக்கு தேவையில்லை. இப்ப அடுத்ததான் இன்னும் அதிக பிரசங்க என்ன பேசுறான்? ஜீவனையும் கொடுப்பேன். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு? நீ ஜீவனையா கொடுப்ப? சேவல் கூவுறதற்கு முன்பாக 3 தரம் மறுதலிப்பாய், 3 தரம் மறுதலிப்பாய். இது எங்க இருந்துன்னா, இப்படிப்பட்ட ஒரு பேதுரு வராதன்னு சொன்னாரு, செய்யாதன்னாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய தடவை, என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ காரியங்கள் தேவன் செய்யாத அப்படின்னா நம்முடைய சுயத்துல என்ன பண்றது? செஞ்சிடுறது. பரவாயில்ல, இதுதான் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடுறது. ஏன்னா செய்ய நமக்கு என்ன இருக்கு? திராணி இருக்கு. செய்ய திராணி இல்லாதவனால என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. செய்ய திராணி இருக்கும்போது நாம் என்ன பண்ணிடுறோம்? செஞ்சிடறோம். செய்ய திராணி இல்லைன்னா பேசாம தான் இருப்போம். உண்மையா பொய்யா? உண்மைதானே. நமக்கு ஒரு காரியத்தை செய்யும் வேண்டும் அப்படின்னா நம்ம பண்ணிடுறோம்? முதல்ல செஞ்சிடறோம். பாருங்களேன், ஒரு பொருளை வாங்கணும், ஏதோ ஒரு பொருள், ஒரு போனோ ஏதோ ஒன்று வாங்கணும். கையில அதுக்கான காசு நம்மகிட்ட இருந்தா என்ன பண்றோம்? தைரியமா வாங்கிடுவோம். அது தேவையோ தேவையில்லையோ அது ரெண்டாவது, தைரியமா வாங்கிடுவோம். இல்லை அப்படின்னா
கொஞ்ச நாள் ஓட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இப்பதான் எங்க போனாலும் என்ன கொடுக்குறான்? இஎம்ஐ வாங்கிடுவோம். ஏன்னா திராணி இருக்கு, பார்த்துக்கலாம், மாசம் மாசம் தானே பார்த்துக்கலாம். தேவன் சொல்றாரு அது இல்லை, அது வழி கிடையாது. வாக்குத்தத்தத்தை பெற்ற நீ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அதற்காக உன்னுடைய சுயமுயற்சியில் இறங்கிறாத. சுயமுயற்சியில் இறங்கினா பேதுருவை போல எங்க கொண்டு போய் விட்டுரும்னா மறுதலிப்புல கொண்டு போய் விட்டுரும். இந்த பேதுரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துரிதமா சொல்லிட்டேன், செய்தியை நான் நிறைய சொல்றேன். இந்த பேதுருவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவன் அற்புதங்களை கண்ட ஒரு பேதுரு. ஒன்றில்லாத படகை மீனினாலே நிரப்பின தேவன், அதை கண்ணால பார்த்தான். மறுரூப மலையிலே இயேசுவோடு நின்ற பேதுரு. கானா ஒரு கல்யாணத்துல அற்புதத்தை பார்த்த பேதுரு. எவிருவனுடைய மகளை உயிரோடு எழுப்பின போது அங்கே இருந்த பேதுரு. இதெல்லாம் இந்த பேதுரு கண்ணால பார்த்திருக்கான். அது மாத்திரம் இல்ல, கெத்சமனேல இயேசுவோட கூட இருந்தான். ஜெபம் பண்ணும்போது அவர் வியாகுலப்பட்டு அங்க ஜெபம் பண்ணும்போது அவரோட இருந்தான். இது எல்லாவற்றையும் பார்த்த பேதுரு இப்ப கேக்குறாங்க, இந்த இயேசு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னா அவர் யாருன்னு தெரியாதுன்ட்டான். ஏன் இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை? ஒரே ஒரு வார்த்தை தான், நீ வரக்கூடாது. வரக்கூடாத இடத்துல போய் நின்னா இதுதான் நம்முடைய அனுபவமாய் மாறும். பாருங்களேன், இந்த பகுதியை ஆவியானவர் பேசும்போது இவ்வளவும் அறிந்த பேதுரு, இவ்வளவும் இந்த எல்லா அனுபவத்தையும் கண்ணால கண்டு உணர்ந்த பேதுரு தெரியாதுன்ட்டான். ஆனா வேற ஒருத்தன் தான் யூதாஸ்ன்னு, அவன் என்ன பண்ணான்? இவன் யாருக்கு முன்னாடி தெரியாதுன்னானோ அவர்களுக்கு முன்னாடி தெரியும்னு சொன்னான். எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்க. ஒரு சின்ன காரியம் அவனை எந்த நிலைமை கொண்டு போய் விட்டுருச்சுன்னு பாருங்க. ஆனா தேவ கிருபை அவனை மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்திலே நிறுத்தினது. ஏன்னா அந்த தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் அவனை தேடி வந்தது. அவனை மீண்டும் அந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினது. இப்ப தேவன் சொல்றாரு, அவனை ஸ்தானத்துல நிறுத்திட்டு இப்ப அவனை பார்த்து சொல்றாரு. யோவான் 21:18 நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, நீ இளவயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை நான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப நம்ம வாழ்க்கையில சில வேளைகள்ல தவறான முடிவுகளை எடுத்துடுறோம். அது எங்க கொண்டு போயிருதுன்னா, ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிருது. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற, அந்த நிறைவேறுதலை அடைய வேண்டும் என்று இருக்கிற நாமவே அதை சுய பிரயாசத்தினால், நம்முடைய வைராக்கியத்தினால், நம்முடைய மாம்சத்தின் கிரியையினால் நாமவே எதையாவது செய்தோம் அப்படின்னா அதற்கு முடிவை இங்கதான் கொண்டு போய் நிறுத்திடும். அவரே மறுதலிக்கிற நிலைமைக்கு, அவருக்கு தேவ தூஷணம் உண்டாக்குற நிலைமைக்கு கொண்டு போய் நம்மை நிறுத்திடும். ஆனாலும் அப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு பேசுகிறார். அவருடைய அன்பும் அரவணைப்பும் நம்மை மீண்டும் இந்த ஸ்தானத்திலே நிற்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்மை மீண்டும் நிலைநிறுத்தி நம் வாழ்க்கையில
அதே காரியத்தை எங்க இப்ப வரக்கூடாதுன்னு சொன்னாரோ இப்ப சொல்றாரு, நீ அதை செய்வ. உன் முதிர் வயதுல நீ அதை செய்வ, நீ அதை செய்வ. என்ன விதமான மரணத்தை அவன் அடைவான் என்பதை இயேசு அந்த இடத்துல அவனுக்கு சொல்லுகிறார். அதன் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு 3 காரியங்களை ஆவியானவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு வாக்கு தத்தத்தின் சத்தத்தை கேட்டிருக்கலாம், வாக்கு தத்தத்தின் சத்தத்தை பெற்றிருக்கலாம். இந்த சத்தம், அந்த துணி தோற்றமாய் மாறணும். இந்த துணி தோற்றமாய் மாறணும்னா ஜெபத்துல நாம் பொறுமையோடும் பிரயாசத்தோடும் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய வாக்குத்தத்தத்தின் பார்வை இல்ல காட்சி இல்ல சொப்பனம் தரிசனம் எதவானா இருக்கலாம், அது நிறைவேறணும்னா தனிமையிலிருந்து ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்றால் அதற்கு என்ன பண்ணணும்? வசனம் நம்மை புடமிடும்படி நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வசனம் புடமிடும் போது என்ன பண்ணும்? நம்மள 3 காரியம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பகையிலிருந்து பயப்படாதிருங்கள்ன்ற வரைக்கும் வசனம் புடமிடும். சில நேரத்தில் கொடையும், வசனம் கொடையும். ஏன் ஆண்டவரே இந்த சத்ரு என்ன மீண்டும் மீண்டும் இப்படி பண்றான்? நீ பயப்படாதிருங்கன்னு சொல்லிரு, சீக்கிரம் சொல்லிரு, நின்றும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரு. ஏன் ஆண்டவரே, அவன் தானே எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டான், எனக்கு கொடுத்தான், அவனுக்கே நீ போய் பராமரிக்கிற சொல்றியே, பராமரிச்சிரு, உனக்கு பிரச்சனை தீந்துரும், உன் வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவரே தீமையாய் செய்துட்டு இருக்கானு சொல்றோமே, தீமை இல்லப்பா, தீமை செய்ய நினைச்சான், நான் நன்மையாய் முடிய பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதை நீ உணர்ந்துட்டனா வசனம் புடமிட்டுரும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். அதை விட்டுட்டு பேதுரு மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது, செய்யக்கூடாது, போகக்கூடாது, இது நேரம் அல்ல என்று தேவன் நம்மோடு பேசும்போது அதை தட்டி கழித்திட்டு, அநேக வேளையில நாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யும் போது அதுக்கு ரொம்ப ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்டும் கலரும் கொடுத்துருவோம். எப்படி கொடுப்போம்? நம்ம செய்யறதுக்கு அதுக்கு ஒரு 2 வசனம் வச்சிருப்போம். அந்த வசனத்தையே சொல்லி இப்படி இருக்கக்கூடாதா, அப்படி இருக்கக்கூடாதா, நம்மளே நம்ம ஏமாத்திட்டு எதையோ ஒன்று செஞ்சிடுறது. சில வேளைகளில் தேவன் நம்மோடு பேசும்போது அதற்கு கீழ்ப்படிய சித்தமாயிருக்கிறதுக்கு விருப்பமாயிருக்கிற ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு எலியாக்கள் இந்த தேசத்துல கிரியை செய்யணும்னா தொனியிலிருந்து தோற்றம் வரைக்கும் ஜெபத்துல பிரயாசப்படுகிற மக்களை தேவன் தேடுகிறார். இன்றைக்கு யோசேப்புகள் இந்த தேசத்துல எழும்பணும் அப்படின்னா ஒரு தனிமையில இருக்கலாம், ஆனா அதுல இருந்து தலைவனாகும்படி வசனம் புடமிடுகிறதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற சிலரை தேவன் தேடுகிறார். ஒரு பேதுருவை கொண்டு அந்த வாழ்க்கையில நோக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னா தட்டி கழிச்சவனா இருக்கலாம், விழுந்தவனா இருக்கலாம், ஆனா அவனை தூக்கி நிறுத்த தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் இந்த காலை வேளையில நம்ம மத்தியிலே உலாவுகிறது. ஹல்லேலூயா. அவர் மீண்டும் அந்த ஸ்தானத்திலே நிறுத்தி அவனை கொண்டு பேசின வார்த்தையை அதே விதமாய் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படியே இருக்கிற இடங்கள்ல கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், உடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், தேவ சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும், வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுட்டேன், வாக்குத்தத்தை நான் பல முறை பெற்றுட்டேன், ஆனா என் வாழ்க்கையில அது நிறைவேறலப்பா, என் வாழ்க்கையில அது நிறைவேறல. நீங்க தேவன் சொல்லுகிறார், நீ ஜெபத்துல பொறுமையா இருப்பா, நீ ஜெபத்துல பிரயாசப்படு, நீ ஜெபத்துல என் சமூகத்துல வந்து தரித்திரு, நான் அதை செய்யறேன். சத்தத்தை கேட்க பண்ணின நான் அதை உன் கண்களுக்கு முன்பாக தோன்றவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உனக்கு முன்பாக அந்த தொனி வந்துருச்சா, அந்த தொனியை நீ உன் செவியில கேட்க பண்ணனா உன் கண்களை அந்த காட்சியை பார்க்கும்படியாக நான் செய்வேன் என்று தேவன் சொல்லுகிறார். அதற்கு நீ ஜெபத்திலே
பொறுமையோடும் பிரயாசத்தோடும் தரித்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ். ஆண்டவரே, தனிமையா இருக்கேன், எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, தனிமையில நான் இருக்கிறேன். வசனம் புடமிடுவதற்கு ஒப்பு கொடுப்போம், வசனம் புடமிடுவதற்கு ஒப்பு கொடுப்போம். எனக்கு இவங்கள தெரியும், அவங்கள தெரியும், இதெல்லாம் அவசியமே இல்லை. கர்த்தர் ஒரு மனுஷனை முன் குறிச்சிட்டாருன்னா யாருக்குமே தெரிய வேணாம். அவனை எப்படி மேலே கொண்டு வரணுமோ அவர் கொண்டு வருவார். யாராலையும் அவனை அடக்க முடியாது. பான பாத்திரக்காரனுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், அவன் மறந்துடலாம். ஆனா தேவன் மறக்க மாட்டார், தேவன் மறக்க மாட்டார். அவர் நிச்சயம் அந்த குறித்த நாளிலும் நாளிகையிலும் அவனுடைய ஸ்தானத்திலே அவனை நிறுத்துவார். ஹல்லேலூயா. அது அவருடைய வார்த்தை, அது அவருடைய வார்த்தை. அது தன்னுடைய வேலையை செய்யாமல் அது திரும்பி வராது, அது தரையில் விழுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த காட்சியை நீங்க பார்த்திருக்கலாம், இந்த தரிசனத்தை நீங்க பார்த்திருக்கலாம், அந்த காரியத்தை நீங்க கேட்டிருக்கலாம். அது நிறைவேறலன்னு நினைக்கிறீங்க. வசனம் புடமிட இடம் கொடுத்துருங்க. வேண்டாம், அந்த பகை நமக்கு வேண்டாம், அந்த பாதகம் நமக்கு வேண்டாம், அந்த தீமை நமக்கு வேண்டாம். அதை நினைத்திருக்கட்டும். அவர்களை நான் பராமரிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களை நான் விட்டு விடுகிறேன். அது யாராவனா இருக்கலாம், குடும்பத்தினரா இருக்கலாம், பக்கத்துல இருக்கவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னை புடமிடும்படியாக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த எந்த மனிதர், எந்த நபர் எனக்கு தீங்கு செய்தாரோ, எந்த நபர் எனக்கு எதிராக கிரியை செய்தாரோ, அவரையே நான் பராமரிக்கிறேன், அவருக்கு நன்மை செய்கிறேன் சொல்லிட்டு, ஆண்டவரே, அவர்கள் தீமை செய்யல, அவர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள் என்று அவர் சமூகத்திலே அந்த நபர்களுக்கு முன்பாக நாம் ஒத்துக்கொள்ளும் போது அந்த வார்த்தையின் கிரியை அங்க நிறைவேறும். அந்த வார்த்தையின் கிரியை அந்த இடத்துல நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும். எல்லா உன்னத அனுபவங்களையும் பெற்ற பேதுரு கடைசியில யார் அந்த இயேசு அப்படின்னா நீ தெரியாது அப்படின்ட்டான். ஆனா ஒருத்தன் கொஞ்சம் ஒரு சொற்ப காசுக்காக எல்லாரும் முன்னாடி எனக்கு அவரை தெரியும்னு சொன்னான். இன்னைக்கு ரெண்டு கூட்டம். ஒரு கூட்டம் காசுக்காக தெரியும்னு சொல்லுது. அப்படிப்பட்ட கூட்டமா நம்ம இருந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கூட்டம், ஆண்டவரே, அவன் சொன்ன வார்த்தையின்படி என் ஜீவனையும் நான் கொடுப்பேன்னு சொன்னான். ஆனா அந்த ஜீவனுக்காக தானே அவன் மறுதளிச்சான். வேற எதுக்காக மறுதளிச்சான்? அந்த ஜீவனுக்காக தானே அவன் சொன்ன வார்த்தைக்கே அவன் மீறிட்டான். இன்றைக்கு நம்ம வார்த்தைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, ஒரு வேல்யூ கிடையாது. அவர் வார்த்தைக்கு தான் மதிப்பு. அவர் வார்த்தை ஒன்றுதான் உண்மை உள்ளது. அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய சுய முயற்சிகள காரியங்களை முன்னேற்ற நினைப்பது வேண்டாம். தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன், என் காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நிறைவேறட்டும், தேவ சித்தம் நிறைவேறட்டும் சொல்லி இன்றைக்கு நம்ம அவற்றில் நம்ம அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா ஜீசஸ். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோனிக்குதே. முன்னறிந்தே அழைத்தவரே, முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்தே
அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். அப்படியே 2 கைகளை உயர்த்தி சொல்வோம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளே பலமாக தோணிக்குதே. என்னையும் எங்களையும் தாழ்த்தி உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உடைய மாம்சத்தின் எண்ணங்களோ சித்தங்களோ கிரியைகளோ நினைவுகளோ அல்ல, தேவ சித்தம் மாத்திரம் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும், இந்த சபையினுடைய வாழ்க்கையிலும், இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் பரிபூர்ணமாய் விளங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. திருக்கரங்களில் தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறேன். உமக்கு எல்லா கனத்துதி மகிமையை நான் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் எழும்போமா? எழுப்பீங்க. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் துனியாக இருந்ததான காரியங்கள் தோற்றமாக மாறப்போகிறது. காதுகளுக்கு தந்த கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு காட்சியாக கொடுக்க போகிறார். எஸ், வெறும் சத்தம் காட்சியாக மாறி பெருமழை போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை நம் மீது அது பொழிய பண்ண போகிறது. அல்லேலூயா. சிலரோடு கர்த்தர் வெறும் சத்தத்தோடு அவர் பேசிய சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. சிலருக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை சொப்பனங்களை நீங்க கண்டிருப்பீங்க. ஆனா ஒன்று, அது நிறைவேறுகிற வரைக்கும் வெறும் துணி உங்கள் காதுகளுக்கு கிடைச்சா அந்த தோற்றம் உருவாகிற வரைக்கும் தேவ சமூகத்துல ஜெபத்துல தரித்திருங்கள். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தை தந்திருந்தா அது நிறைவேறுகிற பாதையில கர்த்தர் உங்களை புடமிடுகிற வரைக்கும் நீங்க காத்துருங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன். யோசேப்புக்கு சகோதரர்கள் செய்த காரியம் உங்களுக்கு தெரியும். அங்கு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆனா யோசேப்பு பயப்படாதீங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. அந்த பகை யோசேப்பு ஒருவேளை பகைப்பானோ, ஏன்னா இப்ப பகைக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு திராணி இருக்கு. இவங்களை போட்டு தள்ள முடியும், அவ்வளவு பெரிய அதிகாரம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதுன்னு சொல்லு. உன்னை பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. இப்ப நீ பயப்படாதுன்னு சொல்லு. அதுதான் வசனம். நீங்க தீமைக்கு தீமை செய்ய, பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த திராணியில இருக்கும்போது கர்த்தர் சொல்வார், அவங்களை பார்த்து பயப்படாதே சொல்லு. அந்த பாதகம் செய்தவங்க உங்களுக்கு முன்னாடி வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, அவங்கள நீ பராமரிக்கணும்னு சொல்லுவார். அல்லேலூயா. தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லுவார்.
இப்ப தீமை செஞ்சவங்களுக்கு அவங்க தீமை செய்யறப்ப அவங்களை எதிர்த்து போராட திராணி இல்லாத இருந்த காலத்துல எதிர்த்து நம்மளால போராட முடியல. ஆனா இன்னைக்கு அவங்கள கால்களுக்கு கீழே மண்டியிட வைக்கக்கூடிய அதிகாரம் உன் கையில இருக்கு. ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லுது, இல்ல அவளை பராமரிப்புன்னு சொல்லு, தீமைக்கு நன்மை செய்வன்னு சொல்லு, பயப்படுறவங்களை பார்த்து பயப்படாதுன்னு சொல்லு. அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது வரைக்கும் தேவன் பேசிய சத்தத்தை கேட்டதான நீங்க உங்களுக்காக அவர் உருவாக்க போகிறதான அந்த உள்ளங்கை மேகத்தை நீங்கள் காண போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில புரண்டோட போகிறதான அந்த பெருமழையின் இறைச்சல மாத்திரம் இல்ல, அந்த பெருமழை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதமாக நிச்சயமாகவே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. யோசேப்பை போல தேவன் தம்முடைய வார்த்தையில ஆண்டவர் உங்களை புடமிட போகிறார். ஒருவேளை உறவுகள் உங்களை மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை நீங்க உதவி செய்தவர்கள் உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஆண்டவர் ஒருபோதும் மறக்காதவர். உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த நாழிகையில அவரே பார்வோனுடைய வீட்டு கதவை தட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். கரங்களை தட்டி ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக என் தேவனே, ஏதோ நான் சும்மா வருகிறது போகிறது அல்ல, வெறும் காதுல சத்தத்தை கேட்கிறவனாக அல்ல, அந்த சத்தத்தை என்னுடைய வாழ்வில் காட்சிப்படுத்தி காண்பிக்கிற வரைக்கும், என்னுடைய வாழ்க்கை அந்த வார்த்தைகளை நிஜமாக அனுபவிக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க புடமிடுவீராக தகப்பனே. எங்களை தாழ்த்துகிறோம்னு சொல்லி தேவ சபையில் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தரோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கரங்களை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்தோமா? நல்ல கரங்களை தேவ சமூகத்துக்கு நேரம் உயர்த்துங்க. அருமையான கர்த்தருடைய தாசனை, அவருடைய குடும்பத்தை தேவன் தேசம் அறிந்த ஒரு தேவ மனிதனாக நம்முடைய தேசத்தை தாண்டி உலகளாவிய விதத்துல கர்த்தர் தம்முடைய தாசனை லட்சங்களுக்கு பயன்படுத்தும்படி நம்முடைய திருச்சபை மக்கள் அருமையான கர்த்தருடைய தாசனுடைய குடும்பத்தை உடைய ஜெபத்துல நினைவு கூறும்படி அன்பாய் நான் கேட்கிறேன். இன்றைக்கு அவர் நம்ம மத்தியில வந்தது நமக்கு கிடைத்ததான ஒரு பெரும் பாக்கியம். அவர்கள் மூலமாக கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தை நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஒரு எச்சரிப்பின் சத்தம். ஆண்டவர் வேண்டான்னா வேண்டாம் தான், நோ சொல்லிட்டானா நோ தான், வராதன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். அது கட்டளை. அதுக்கு மீறி பின்னாடியே போனா அரண்மனை முற்றத்தை கூட தாண்டல, வாசல்லையே ஒரு வேலைக்காரிகிட்ட மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த சீசனும் வரமாட்டான்னு அவருக்கு தெரியும், ஆனா இவன் வருவான்னு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, நீ வராத, வந்தா ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை, நீ என்ன மறுதளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவர் சொன்னதை செய்யுங்க, சொல்லாததை செய்ய. அவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி நீங்க செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா பவுலையும் தெரியும், இயேசுவும் தெரியும், நீங்க யாருன்னு பிசாசு நம்ம பார்த்து கேள்வி கேட்டு நிர்வாணிகளாக ஓட விடக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை பார்த்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொன்னார், உனக்கு இஷ்டமான இடம் இப்பொழுது, உனக்கு இஷ்டமில்லாத இடம் அப்பொழுது. இஷ்டமான இடத்துல உன் இஷ்டப்படி போகாத, உனக்கு இஷ்டமான இடத்துல என் இஷ்டப்படி நடந்தால், உனக்கு இஷ்டமில்லாத நேரத்துல உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு ஒருவனும் உன்னை கொண்டு போகாதபடிக்கு உன் கூட நான் இருப்பேன். என்னுடைய வார்த்தைகளுக்கு மாத்திரம் நீ எஸ். அழகா ஆண்டவர் நம்மோட பேசினார் பாருங்க. வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக அவரை தெரியாதுன்னு சொன்ன ஒருத்தன் பணத்துக்காக, இன்னொருத்தன் ஜீவனையே கொடுப்பான்னு சொன்னா, ஆனா தன் ஜீவனை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அவரை தெரியாதுன்னு சொன்னா. பணத்துக்காகவோ ஜீவனுக்காகவோ அல்ல, அவருடைய வார்த்தை தான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி அன்பு சகோதரி சோஃபி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறோம் தாப்னே, துதிக்கிறோம் ராஜா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, அருமையான இந்த ஆராதனையை கர்த்தர் அப்பா நீங்க ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்நேரம் வரைக்கும் கர்த்தர் எங்களோட இடைப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் இங்க இருதயத்துல நாங்க பதித்து வைத்து கர்த்தாவே நீ சொல்வதை மாத்திரம் செய்வதற்கு கர்த்தாவே எங்களுக்கு நீர் அந்த பலத்தையும் அந்த கிருபையும் நீ தருவீராக.
எந்தெந்த இடத்துல கத்தாவே உமக்கு நாங்க கீழ்ப்படியாமல் எங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி நடந்திருப்போமானால் இந்த வேளையில கத்தாவே அதை நாங்க உம்மிடத்துல சொல்லி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க சொன்னதை மாத்திரம் நாங்க செய்வோம் ஆண்டவரே. நீங்க எங்களிடத்துல என்ன விரும்புகிறோ அதை மாத்திரம் நாங்க செய்வோம் ஆண்டவரே. நீங்க சொன்னவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. அதை நிச்சயமாக செய்து முடிப்பீர் ஆண்டவரே. அதற்கு நாங்க ஜெபத்துல தரித்திருந்து பொறுமையோட இருக்க நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கத்தாவே, அதிகமான ஜெபத்துல நாங்க பிரயாசத்தை எடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த வசனமானது எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு விதத்திலையும் புடமிடத்தக்கதான அதுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, நாங்க ஒவ்வொரு நாளும் கத்தாவே எந்தெந்த காரியத்துல என்னென்ன மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமோ அதை நாங்க மன்னிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே, ஒவ்வொருவரையும் கத்தாவே எங்களுக்கு செய்த தீமைகள், எங்களுக்கு வருகிற அநியாயங்கள் எதையும் நாங்கள் பார்க்காதபடிக்கு உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கவும், உம்முடைய வசனம் என்ன சொல்கிறதோ அதை மாத்திரம் செய்யவும் எங்களை இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி ஆண்டவரே. கத்தாவே, உம்முடைய வார்த்தை மாத்திரம்தான் எங்களுக்கு அது ஜீவன் ஆண்டவரே. அது ஒண்ணு மாத்திரம்தான் எங்களை கடைசி வரைக்கும் நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் நீர் சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவனாய் எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க இதை பிரோஜனமாய் ஆக்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதை நாங்க எங்க இருதயத்துல சுமந்து செல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. மீதியான வேலையை நீங்க எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நேசப்பிதாவே, அன்பு மகளுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஊழியனாகி அடியான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசி இருக்கிறதுக்காக நமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தை மாத்திரம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையான இடத்துல இருப்பதாக தகப்பனே. நீங்க வான்னு சொல்லிட்டா கடல் மேல கூட எங்களால நடந்து வந்துட முடியும் ஐயா. நீங்க வராதன்னு சொல்லிட்டா தரை மேல நடந்தாலும் தடுமாறி விழுந்துருவாப்பா. உங்க வார்த்தைக்கு முன்னாடி மாத்திரம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க தகப்பனே, அனுக்கிரகம் பாராட்டுங்க. இந்த சின்ன கூட்டத்துக்கு அருமையான பிள்ளைகளை கொண்டு வந்து அருமையான கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க தந்ததற்காக நன்றி ஐயா. நீ தந்த அந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்திற்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை செவிகளுக்கு மாத்திரம் அல்ல, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்பவர்களாக அல்ல, அதை வாழ்க்கைப்படுத்தி பார்க்கிறவர்களாக எங்களை மாற்றும்படி எங்களை நம்முடைய துரு பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிற தகப்பனை. விசேஷமாக அருமையான கர்த்தருடைய தாசனே, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் சர்வாங்க சுகம் தந்து பலப்படுத்தி ஆயுசை தீர்க்காயுசாக தந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அருமையான தந்தை, ஆண்டவரே சோஃபிக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய மகளை பலப்படுத்தி விசேஷித்த கிருபைகளை வரங்களை தந்து கர்த்தர் பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதுபோல அருமையான மகன் ஆலன் சாமுவேலுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை நம்முடைய மகனோடு கூட இருப்பதாக. படிக்கிறதான அந்த படிப்புல எதிர்காலத்துல தேவனுடைய மகிமை வழங்கத்தக்கதாக நம்முடைய மகனை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவர் விசேஷமாக திருச்சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு வருஷம் கூட வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஒரே குரல்ல சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ. அருமையான தேவனுடைய ஊழியருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி நம்முடைய திருச்சபை சார்பில் நன்றி சொல்லுவோமா? ஜெபித்துக் கொள்ளக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் கடந்து வந்து ஜெபித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர், உங்களை திருச்சபையில நாங்கள் தொடர்ந்து உங்களை நினைப்போம். எங்க குடும்பத்துல ஒருவராக நீங்க எப்பொழுதும் இருப்பீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ so much.